நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுற இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்க பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ரொம்ப அழகாக ஈஸியான டாபிக்ஸ்லாம் எடுத்து இவர் வந்து ரொம்பவே அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு இவர் என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டே வரும், நல்ல மனப்பாடம் ஆகிடும் நிச்சயமாக. ஒரு நல்ல நியூஸ் என்னென்னு கேட்டால், இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. இங்கே போகும்போது வந்து சொல்கிறாங்க, பார்க்குறோம் சார் என்ன ப்ரோக்ராம் வந்து 2 வாரத்தை 2 நாள் மட்டும் வருதில்ல, கூடிய விரைவில் வந்து டெய்லி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் கேட்பீங்க, என்ன முரளி மேல்கொண்டு என்ன பண்ண போகிற, என்ன பண்ணலான்னு இருக்கேன். இல்லைப்பா, நான் மேற்கொண்டு இந்த இது +2ல் ஒரே ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு இல்லை, அதை கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு டிகிரி பண்ணலான்னு இருக்கேன். நான் மேற்கொண்டு படிப்பை தொடர ஆசைப்படுறேன். எப்படி சொல்லலாம், என்னோடய படிப்பை தொடர ஆசைப்படுறேன். I want to continue my studies ன்னு சொல்லுங்க. I want to continue my studies. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி நீங்கள் வந்து தொடர்றதா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணதா டிஸ் எடுத்துட்டு I want to continue my studies. ஓகே, என்னவா அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா? ஏன் அது பேசாதோ? ஏம்மா நீ என்கிட்ட கேட்கக்கூடாத? அது இங்கிலீஷில் கேடு, அப்போ தான் விடுவேன். வீட்டுக்கு போ வேணான்னு சொல்ல, இங்கிலீஷில் சொல்ல. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக ஆசைப்பட்றேன். எப்படி சொல்கிறேன்? ஐ வாண்ட் டு. போகத்தானே ஆசைப்படுறேன், கோ போடு. வீட்டுக்கு போக ஆசைப்படுறேன், ஐ வாண்ட் டு கோ ஹோம் போடு. ஐ வாண்ட் டு கோ ஹோம் ஏர்லின்னா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஹோமுக்கு முன்னால டு வராது. ஐ வாண்ட் டு கோ டு ஹோம் ஏர்லின்னு சொல்லக்கூடாது, ஐ வாண்ட் டு கோ ஹோம் ஏர்லி. நோட் பண்ணி வச்சுங்கோ. ஐ வாண்ட் டு கோ ஹோம் ஏர்லி, டு வராது. கோ டு ஹோம் சொல்லக்கூடாது, ஐ வாண்ட் டு கோ ஹோம் ஏர்லி. புரியுதா? சரி, இப்போ அந்த பொண்ணு சீக்கிரமாக வீட்டுக்கு போக ஆசைப்படுது சார் என்கிட்ட சொல்கிறதா, நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அந்த பொண்ணு என்கிட்ட டைரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிடுச்சு. இப்போ நீ அந்த பொண்ணுக்கு பதிலாக நீ சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவேன்? வெரி குட். She wants to go home early. She wants to go home early. அவள் சீக்கிரமாக வீட்டிற்கு செல்ல விரும்புகிறாள். She wants to go home early. அவள் சீக்கிரமாக வீட்டுக்கு செல்ல விரும்புகிறாள். She wants to go home early. சீக்கிரமாக go to home வராது, இந்த இடத்துல to வரக்கூடாது.
கோ ஹோம். திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் உண்மையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நான் உண்மையை கண்டுபிடிக்க ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத். முதல்ல நான் உண்மையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டுங்க. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத்னா என்ன பண்ணணும்? நான் உண்மையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடினா உண்மை. ஃபைண்ட் அவுட். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். புதுசாக ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த ஃபைண்ட் அவுட்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஃபைண்ட் அவுட், இதுக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஃபைண்ட் அவுட்னா கண்டுபிடி ஒரு அர்த்தம். இன்னும் 3 அர்த்தம் பாக்கி இருக்குது. போய் பாரு, கேட்டுப்பாரு, விசாரிச்சு பாரு. போய் பாரு, கேட்டுப்பாரு, விசாரிச்சு பாரு, எல்லாத்துக்கும் ஃபைண்ட் அவுட் தான். அவர் வந்திருக்கிறாரா பாரு. ஃபைண்ட் அவுட் வெதர் ஹி ஹஸ் கம். அவர் வந்திருக்கிறாரா பாரு. இந்த இடத்துல என்னது? போய் பாரு, வந்திருக்கிறா பாரு. நிறைய பாருன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபைண்ட் அவுட்னா பாருங்க, அவர் வந்திருக்க. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா அவர் வந்திருக்கிறாரா பாருன்னு தானே சொல்லுவோம். அது உடனே பாருன்னொன்னே சீ போடக்கூடாது. பாருன்னா நானே பார்த்துருவேனே, போய் தானே பார்க்கணும். அவர் தெரிஞ்சால் நானே பார்த்துருவேனே. புரியுங்களா? Find out whether he has come. ஈஸியாக இருக்கா? புரியுதா? Find out whether he has come. வெதர்னா என்றுன்னு அர்த்தம். எப்படி வரும்? அவர் வந்திருக்கிறாரா என்று போய் பார். அப்படி கொண்டு வரணும். தலைகீழ் பாடம்னு சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ். ஓகே, ஏதாச்சுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆமாம், நானே கற்றுக்கணும் சார். டிரைவிங் நானே கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். நான் டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எப்படி சொல்லுங்க? அதான் இருக்கேன் நம்மக்கிட்ட. லேர்ன்னா கற்றுக்கணும். என்ன கற்றுக்க போகிறீங்க? அவர் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்னா ஐ வாண்ட் போட்டேன். அப்போ என்ன பண்ணுங்க? ஹீ வாண்ட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ்னு மாறும். இந்த லேர்ன் பக்கத்தில் என்ன கற்றுக்கணும்? பொருளுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, போன ப்ரோக்ராமில் என்னமோ சொன்னீங்களே யாரோ, எனக்கு தூக்கம் வருதுன்னு. அது எப்படி சொல்றீங்க? எப்பவுமே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறேங்க. ஐ ஃபீல்னு போடுங்க. போட்டு
சரி எழுதிடுறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பின்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுவீங்க? ஐ ஃபீல் ஸ்லீப்பி. சரிங்களா? சரி, என்ன அடுத்த ப்ரோக்ராமுக்கு என்னன்னு கேட்குறீங்க? சரி, இப்போது ஒரு சில பேருக்கு இந்த ஜுரம் வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5-6 தும்மல் வரும், இல்லைன்னா தொண்டை கரகரக்கும் வச்சுங்களா. அது போல் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜுரம் ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்க, தொட்டுப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களே தொட்டுக்க தெரியாது. அதுபோல் எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது எப்படி சொல்லுவீங்க? யோஜனை பண்ணி வைங்க. ஆமாம், இப்போ எல்லாருக்குமே ஜுரம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் அதை எப்படி சொல்கிறதுன்னு இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு யோஜனை பண்ணி வைங்க. அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லலாம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.